பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்று உங்களுக்கு தந்த வார்த்தை, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். யோவான் 7:24. ஹல்லேலூயா. தோற்றத்தின்படி நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தவர், உலகத்தை உண்டாக்கினவர், ஜீவ சுவாசத்தை தந்தவர், சர்வ வல்லமையுள்ளவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் அதிகாரம் கர்த்தர் கையில் உள்ளது. அப்பேற்பட்ட தேவன் ஏன் மனிதனாக பூலோகத்திற்கு பிறக்க வேண்டும்? ஹல்லேலூயா. அவர் பிறப்பை சற்று சிந்தித்து பாருங்கள். சர்வ வல்லமை உள்ளவர், 1000 சூரியன் ஒளியை உடையவராம். ஒரு சூரியன் ஒளியை நம்மளால தாங்க முடியல. அப்ப எவ்வளோ வல்லமை இருக்கும்? அப்பேற்பட்ட தேவன் ஒரு சாதாரண தச்சர் குடும்பத்துல பிறந்தார். அவர் நினைச்சா ராஜாவோட பிள்ளையா பிறந்திருக்கலாம், அரண்மனையில வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஒரு ஏழை அடிமைத்தனத்தின் ரூபம் எடுத்தார். எதற்காக என் சகோதரனே சகோதரியே? உங்களுக்காக, எனக்காக. நாம் பிறரை கனம் பண்ணணும். நாம் மதிக்கிறோமா? ஏழைகள் நாம் மதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம் வாழ்க்கையில அநேகர் நாம் கடந்து போகிறோம். நம்முடைய கண்கள் உருவத்தை மட்டுமே பார்க்கிறது. நான் ஒரு டிராவலிங் டைம்ல ஒருத்தரை சந்திச்சேன். ஒரு வயசான முதிர்ந்தவர். அவர் பஸ்ல ஒரு ஓரமா உட்காந்துட்டு வந்தாரு. தற்செயலா அவர் பக்கத்துல உட்கார சீட் எனக்கு கிடைச்சது. நானும் உட்காந்துட்டு அமைதியா வந்தேன். தற்செயலா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் பெரிய போலீஸ் ஆபீசர்னு எனக்கு தெரிய வந்தது. அவருடைய வாழ்க்கையை பத்தி அவர் சொன்னாரு. இங்க இடம் வாங்க வந்தேன், வண்டி கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு, தற்செயலா நான் பஸ்ல போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் தோற்றத்தை பார்த்தா நம்பவே முடியல, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர்னு சொல்லி. அவரோட மொபைல்ல போட்டோ எடுத்து காமிச்சாரு. நான் போலீஸ் ஆபீசர், இது மாதிரி நான் வந்துட்டு இடம் வாங்க வந்தேன்னு சொல்லி. நம்முடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்கிறது? நம்முடைய முன்னாடி நின்று பேசுறவங்க யாருன்னு நம்ம அறியாதிருக்கிறோம் அநேகர் விஷயத்துல. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் கண்களுக்கு பணக்காரரும் சரி, ஏழையும் சரி, கிரேக்கன், யூதர், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பவர் தான் நம் தேவன். ஹல்லேலூயா. அதே போல நாமும் பார்க்கணும்னு தேவன் விரும்புறார். எல்லாரையும் கனம் பண்ணுங்க, எல்லாரையும் நேசிங்க, எல்லார்கிட்டையும் அன்பு கூறுங்கன்னு வேதம் சொல்லுது. நாம அப்படி செய்யறோமா? நம்ம கிட்ட யார் அன்பு கூறுறாங்களோ அவங்க கிட்ட நம்ம அன்பு கூறுவோம். நம்மளை வெறுக்கிறவங்க நம்ம வெறுத்துருவோம் இல்லையா? இல்லை என் பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவன் அப்படி உங்ககிட்ட எதிர்பார்க்கல. நேசிங்க, எல்லாருக்கும் கனம் கொடுங்க, எல்லாரையும் நேசிங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவன் அப்படிப்பட்ட பார்வையை இந்த நாளில் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கண்கள் மனுப்பியர் நோக்கி பார்க்கிறது சுவாமி. உம்முடைய பார்வை ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் இல்லை ராஜா. நல்லவன் கெட்டவன் என்று வித்தியாசம் இல்லை சுவாமி. எல்லாரையும் சரிசமமாக பார்க்கும் தேவன் நீர். உம்முடைய கண்கள் தகப்பனே, அந்த நீதியின் பார்வையின் வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வெளிச்சத்தின் நீதியின் கிரியை அவனுடைய கண்கள் உண்டாக ஜெபிக்கிறோம். யாரை கனம் பண்ணணும் நீர் நினைக்கிறீரோ பிறரை கனம் பண்ண கிருபை தாரும், அதற்கான இருதயத்தை தாரும். அவர்கள் இருதயத்தின் வெளிச்சத்தில் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த நாளும் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஆமென்.